ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 3 2வது ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸ் சீடு தான், 2வது அரிசி, 3வது பச்சை பாசிப்பயிறு எடுத்திருக்கேன், 4வது வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 4 பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம ஹேர் பேக் போடும்போது நம்ம முடிக்கு டபுள் க்ரோத் கிடைக்குங்க. நம்ம முடியோட ட்ரைனஸ்ஸு சரியாக்கும், நம்ம முடியில் டேண்ட்ரஃப் இருந்தால் அதை போக்கும், நம்ம முடி நல்லா கருப்பாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இந்த ஹேர் பேக் போடும்போது மாறும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த 4 பொருளையும் போட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணியை இதில் ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே நான் ஊற விட்டுறேன். இது 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 மணி நேரம் இது நல்லா ஊறிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, அந்த உளுந்தெல்லாம் நல்லா ஊறி உடஞ்சிருக்கு. அரிசியோட அந்த எஃபெக்ட் வந்து தண்ணியில் நல்லா இறங்கி தண்ணியோட கலரே மாறி இருக்குது. இப்போ வந்து இதை அப்படியே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து நான் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்து வச்சுருக்கத மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஜெல் மாதிரி ஆகும். நம்ம ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்துருக்கறனால அது மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா கொதித்து அதில் உள்ள எசன்ஸ்லாம் இந்த தண்ணியில் இறங்குறவங்க நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா கொதிக்குது. உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரியும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. இன்னும் இது நல்லா கொதிக்க விடுங்க. இதை வந்து நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு, ஐயோ ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டோம், நம்ம முடி உதிர்வது வந்து கண்ட்ரோல் ஆகலையே அப்படின்னு சொல்லி, நம்ம முடி வளரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. தொடர்ந்து இதை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதற்கான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு எனக்கு முடி வளரலை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கொதிக்குது. அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு தண்ணி வற்றிரும். அதுக்காக தான் சிம்லேயே வச்சு இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்கவும் ஒரு கிண்டி விட்டு அப்படியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு இதில் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சூடு இருக்கும்போதே நான் ஒரு இதில் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இதில் உள்ள இந்த வேஸ்ட்டை வந்து அப்படியே கீழே போட்டுறாதீங்க. அதை என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா அப்படியே ஆற விட்டுருங்க. நம்ம பார்க்கும்போதே கொஞ்சம் ஜெல்லாக இருக்குது. ஆனால் இதை ஆறிடுச்சுன்னா நல்லா ஜெல்லாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே இது தலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து இது நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனி பகுதி வரைக்கும் இதை நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே நல்லா விட்டுருங்க. இது நல்லா உங்கள் முடியில் போய் நல்லா அப்சர்வ் ஆயிரும். லிக்விட் ஃபார்மில் இருக்கிறனால இது வந்து நல்லா அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்கள் சீவக்காவோ இல்லை ஷாம்புவோ போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டாக பாருங்கள். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதை தனியாக எடுத்தோம்னா அந்த வேஸ்ட்டு அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு சுற்று மட்டும் சுற்றி அதை வந்து நம்ம
பாடி ஸ்க்ரப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாடி ஸ்க்ரப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோத்துக்கு மிக முக்கியம். வெளியில் ஹேர் பேக் போட்டால் மட்டும் போதாது. நம்ம இன்டேக்காக சத்தானது சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம ஹேர் க்ரோத் ஆகும். அதுக்காக ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஹேர் க்ரோத் லட்டு எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு மறுநாள் ஹேர் க்ரோத்துக்கான லட்டு வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் 3 மணிக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.